திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட தக்க ததுங்கிட தித்தோம் அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட திக்குகள் எட்டும் சீதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட தக்கத்தாதிங்கிட தித்தோம் அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட. சந்தத்துடன் இருக்கும் பாரதியாரின் வரிகளுடைய விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். தீய பத்தி மகாகவி பாரதியார் எழுதின கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சொன்றும் மூப்பொன்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம். இதுதான் அந்த பாட்டு. நெருப்பினுடைய தழல் ரொம்ப ஆவேசமா காற்றினுடைய பரப்புல அலைவது போல சொற்கள் அமைச்சு பாடியிருப்பாரு. இங்க நாம பாக்குறது ஒரு பெரும் புயல் மழையினால உருவான நீரை பத்திய பாட்டு. இதை எப்படி வர்ணிக்கிறாரு பாருங்களேன். 8 திசையும் சிதறுவது போல் தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட பாய்கிறதாம் வெள்ளம். மலையின் உச்சியில் இருந்து பேரருவி வீழ்வது அந்த மலையையே உடைத்து விடுவது போன்ற வேகத்தோடு இருக்கிறதாம். தாம் தருகிட தக்க ததிங்கிட தித்தோம் என்கிற ஒலி அமைப்பு போல வெள்ளம் பாய்கிறதாம். இந்த அண்டமே சாய்ந்து விடுமோ அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்துதாம். பேய் பிடிச்சது போல காற்று வீசி சூறாவளியா அடிக்கிறதாம். ஆஹா, இந்த சொற்களுடைய சந்தத்தையும் சத்தத்தையும் கேட்டாலே ஒரு பெரும் காட்டுல பேய் மழைக்கு நடுவுல நாம நிக்கிறது போல ஒரு உணர்வு வருது இல்லையா?